பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தில் நாம் சோழர்கள் அமைப்பின் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை மகளிர் மற்றும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் தங்கள் துறையில் சிறப்பாக பணியாற்றி மகளிர் மற்றும் தொழிலாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்து கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பையப்பனள்ளி டாக்டர் ஏ ரமேஷ் பேசுகையில், கர்நாடக அமைச்சர் சந்தோஷ் லாட் வகிக்கும் தொழிலாளர் நலத்துறையில் பல்வேறு சலுகைகள், திட்டங்கள் தொழிலாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதனை அனைவரும் பெற்று பயனடைய வேண்டும். இதுகுறித்த விழிப்புணர்ச்சியை மகளிர் தொழிலாளர்களிடம் ஏற்படுத்த வேண்டும். மகளிர் தொழிலாளர்கள், விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு. அவர்களை கௌரவித்து பாராட்டுவது நமது கடமை என்றார். நிகழ்ச்சியில் நாம் சோழர்கள் அமைப்பின் சர்வதேச தலைவர் ஜெயபிரகாஷ் குருஜி, பொதுச் செயலாளர் விநாயகம், பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் தி.கோ. தாமோதரன், செயலாளர் சேதரன், விஸ்வநாதன், சம்பத், திருநாவுக்கரசு, ராஜசேகர், தட்சிணாமூர்த்தி, திருமலை, பார்த்திபன் உள்பட திரைப்படத்துறையைச் சேர்ந்த தயாரிப்பாளர், நடிகர்கள், கயல் தொடரைச் சேர்ந்த நடிகர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், மகளிர், தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். சீனியர் லீடரான விஸ்வநாத் அவர்கள் வந்துகிறார். அதே நேரத்தில் இன்னொரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் ராஜீவ் ரெட்டின்னு அவர் கூட வருக. ஷியோப்பா ப்ரொடியூசர் வந்திருக்கிறார், அவருக்கும் வருக. மற்றும் ஆதர்ஷா ஆட்டோ சங்கத்தின் தலைவரான சம்பத் அவர்கள் வந்துக்கிறாரு. மற்றும் திருநாவுக்கரசர் வந்துக்கிறாரு. ராஜசேகர் அவர்கள், தட்சிணாமூர்த்திகள் உண்டு, திருமலை அவர்கள், ஹேமலதா அவர்கள் வந்துக்கிறார், அவங்களும் வரணும். நிர்மலா விநாயகா அவர்கள் வந்துக்கிறாங்க, துணைத் தலைவர், மகிழா துணைத் தலைவர். நிர்மலா நேஷ்னல் சேர்மன் ஜெயபிரகாஷ் குருஜி. ப்ரோக்ராம் ஒரு 3-4 நாள்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோ, இல்லை இவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம வேண்டாம் ஜாஸ்தி இருக்குது, மேலே பண்ணலாம் டிசைன் பண்ணுறதுனால கூட்டத்தையும் ஆனதுக்கு நாங்கள் அப்படி பண்ணோம். இல்லைனாக்கா இவ்வளோ இன்னும் ஒரு 5 பங்கு ஜாஸ்தியாக வந்திருக்கும் எனக்கு. அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தயவுசெய்து உங்களெல்லாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னென்னா, ஸ்டேஜ் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை மார்களுக்கு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கிறோம். நீங்கள் எல்லாம் இங்கே உட்காரணும். ஆக்சுவலி நாங்கள் அங்கே உட்காரணும். ஏன்னாக்கா இன்றைக்கி மகளிர் தினம், மகளிர் மற்றும் தொழிலாளர் தினம் கொண்டாடுறதுனால உங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் இங்கே கொண்டுருக்குது. பட் இது ஃபார்மாலிட்டிஸு அவ்வளோ சேரிக்கு முன்னாடி முன்னாடி நாங்கள் போட்டால் நல்லா இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் கூட இன்றைக்கி வந்தீங்க. இந்த ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ பேர் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் கூட நாங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருக வருக வருகின்ற வரவேற்கிறேன். பேர் எல்லார் பேரும் சொல்லணுன்ற ஆசை, டைம் கம்மி இருக்குது. ஸோ அதனால் வேறு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லை. நீங்கள் ஒரு ஃபெலிசிட்டேஷன், எல்லாரும் ஃபெலிசிட்டேஷன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி எல்லாருமே இண்டிவிஜுவலாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் கூட நம்ம பண்ணலாம். இன்றைக்கி முதல்ல நான் மகளிர் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். இன்றைக்கி மகளிர் நம்ம தேசத்தில் இல்லை, உலகத்திலே எந்த விதத்திலும் கம்மி இல்லை. இன்றைக்கி பாருங்க, இங்கே யூனிஃபார்மோட காக்கி சட்டை போட்டு உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் அவங்க ஆட்டோ ஓட்டுறது இருக்கட்டும், லாரி ஓட்டுறது இருக்கட்டும், மற்றும் ஃப்ளைட்டு ஓட்டுறதுல இருக்கட்டும். லாஸ்ட் டைம் சந்திரமண்டலத்தில் இப்போது நீங்கள் பார்த்தீங்க, சந்திரமண்டலத்துலேருந்து வந்தாங்களே, அதுவும் லேடி தான். ஸோ இன்றைக்கி அந்த லெவலுக்கு மகளிர் ஒரு தைரியசாலியாக, அப்புறமா அச்சீவ்மெண்ட் சொல்லப்போனால் இப்போ ஆம்பளை பசங்களெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னக்கா வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான். சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கட்டும், எது இருக்கட்டும், எந்த இடத்துலையும் நீங்கள் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறீங்க. ஸோ நல்லா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் என்னுடைய இது என்ன சொல்லணும்னா, இன்னும் சில பெண்கள், எல்லாரும் இல்லை, சில பெண்களுக்கு அந்த தைரியம் ஒன்று இல்லை. தைரியம் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தோடும் மேலே நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அந்த அச்சீவ்மெண்ட் நீங்கள் ஆகணுன்றது இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல இஷ்டப்படுறேன். அதே நேரத்தில் வெறும் தொழில் இதில் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளுடைய தேசத்துடைய பிரசிடெண்ட் கூட மகளிர் தான். இன்றைக்கும்
நம்ம பிரைம் மினிஸ்டரில் யார் ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர்னால் இன்றைக்கி ஒரு லேடி பேர் தான் சொல்லுவாங்க, இந்திரா காந்தின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி எதுலேயுமே கம்மி இல்லை. அட்வொகேட்ஸ் இருக்கட்டும், ஜட்ஜஸ் இருக்கட்டும், ஐபிஎஸ் இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கட்டும், எதுலேயுமே பெண்கள் கம்மி இல்லை. இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லோரும் கூட நான் மகளிர் தினம் வாழ்த்துக்கள் தெரியறதுக்கு பெருமைப்படுறேன். அதே நேரத்தில் தொழிலாளர்களில் சரி சமமாக இன்றைக்கி ஜென்ஸ் இருக்கட்டும், லேடிஸ் இருக்கட்டும், 2 பேர் கூட நம்ம நாட்டுக்கு இன்றைக்கி ஒரு பேக் போன்னா அது தொழிலாளர் தான். தொழிலாளர் மற்றும் விவசாயி, இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி நம்ம நாட்டோடைய நடத்தின்னு இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டில் இருக்கட்டும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ புதுசாக நம்ம சந்தோஷ் லாட் வந்த பிறகு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு இருந்துச்சு. இன்றைக்கி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்னால் எல்லாருமே வந்துடுறாங்க. இல்லை டைலர் இருக்கட்டும், டிரைவர் இருக்கட்டும், ஐரன் போடுறவங்க இருக்கட்டும், கட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே, ஈவன் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர் இருக்கட்டும், எல்லாருமே அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸில் வந்துடுறாங்க. ஸோ பட் என்னன்னாக்கா இதில் அவேர்னஸ் ப்ரோக்ராமு கொஞ்சம் கம்மி, அவேர்னஸ் இல்லை. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமு சில இடத்துல பாருங்கள், இப்போ அந்த சைடில் போனால் சம்பதோரம் நடத்துகிறாரு, வேறு சைடில் லிங்கராஜபுரம் சைடில் போனால் பார்த்திபன் வச்சு நடத்துகிறாங்க. இந்த மாதிரி எங்கேயோ பர்டிகுலர் சில இடத்துல நம்ம பேட்டர்புரம் சைடில் போனால் அங்கே முருகன் ஒருத்தர். பட்டு நிறைய ஏரியாவில் இன்னும் அந்த அவேர்னஸே இல்லை. கவர்மெண்ட்லேருந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து நீங்கள் லீடர்ஸாக க்ரியேட் ஆகணும். க்ரியேட் ஆகி உங்களால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உதவியாகும். ஸோ இந்த மாதிரி லேபரர்ஸுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். இல்லை சார், இங்கே அட்லீஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம் இது டைமில் சொல்லி எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.